வெல்கம் பேக் டு சவுத் டியூப். நாம இன்னைக்கு தமிழகத்திலேயே ஐயனாருக்குன்னு முதல்ல பெரிய கல்கோயிலா எழுப்பப்பட்ட திருப்பட்டூர் அரங்கேற்ற ஐயனார் கோயிலுக்கு தான் போக போறோம். இந்த கோயில் திருப்பட்டூர் பிரம்மபுரீஸ்வரர் கோயிலேருந்து 1/2 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல தான் அமைஞ்சிருக்குது. இந்த பிள்ளையார் கோயிலுக்கு போற வழியில தான் ஸ்பாட் பண்ணுவீங்க. இங்க இருந்து ஸ்ட்ரைட்டா போய் லெஃப்ட் போனா அரங்கேற்ற ஐயனார் கோயிலுக்கு போகலாம். கோயிலுக்கு பக்கத்திலேயே இந்த கல் மண்டபத்தை பார்க்கலாம். ஆனா எந்த ஒரு மெயின்டெனன்ஸுமே இல்ல. இந்த கோயில தர்மசாஸ்தா கோயில்னு அழைக்கிறாங்க. முன்னாட்கள்ல இந்த கோயில் ஃபுல்லாவே மண்ணாலதான் கட்டப்பட்டிருக்கு. சோழர்களோட ஆட்சி காலத்துல தான் கல் கோயிலா மாற்றம் பெற்றிருக்கு. 3 நிலை ராஜகோபுரம் வழியா கோயிலுக்குள்ள நம்ம என்ட்ரி ஆகலாம். ஐயனாரோட வாகனமா வெள்ளை குதிரை, யானை குறிப்பிடப்பட்டிருக்கு. இங்க யானை கர்ப்பகிரகத்துக்கு வெளியே ஒரு கல் மண்டபத்திலேயே அமைச்சிருக்காங்க. கல் மண்டபம் ஃபுல்லாவுமே தமிழ் கல்வெட்டுகள் எழுதப்பட்டிருக்கிறத பார்க்கலாம். பிரார்த்தனைக்காக தேங்காய்கள் யானைக்கு முன்னாடி உடைக்கப்படுது. இந்த சின்ன கல் மணிமண்டபத்துல இருக்கக்கூடிய ஒற்றைக்கல் யானை தான் இந்த கோயிலோட ஒரு சிறப்பம்சமா கருதப்படுது. இங்க இருந்து கோயில் மண்டபத்துல இருக்கக்கூடிய கல்ஜன்னல் வழியா பார்த்தா கர்ப்பகிரகத்துல இருக்கக்கூடிய ஐயனார் அவரோட மனைவிகளான பூர்ணகலா புஷ்கலையோடு அருள்பாலிக்கிறத பார்க்கலாம். பொதுவாகவே ஐயனார் தமிழ்நாடுகள்ல கிராமப்புறங்கள்ல ஊருக்கு எல்லைப்புறமாகவோ இல்லைன்னா குளத்தை ஒட்டியபடியோ எந்த ஒரு மண்டபம் எழுப்பப்படாம வெட்ட வெளியிலே தான் குதிரைய வாகனமாகவோ இல்லைன்னா யானையை வாகனமா கொண்டு தனித்தோ இல்லைன்னா தன்னோட மனைவிகளான பூர்ணகலா புஷ்கலாவோடு கையில வாழை ஏந்தியபடிதான் நமக்கு அருள்பாலிப்பாங்க. ஆனா இந்த கோயில்ல கல் மண்டபம் எழுப்பப்பட்டு ஐயனார் தன்னோட மனைவிகளான பூர்ணகலா புஷ்கலாவோடு தன் கையில ஓலைச்சுவடியை ஏந்தியபடி நமக்கு அருள்பாலிப்பாங்க. அதுதான் இந்த கோயிலோட சிறப்பம்சம். ஐயனாரும் ஐயப்பனும் ஒன்றா அப்படிங்கிற கொஸ்டின் எல்லாருக்குமே வருவதுண்டு. சபரிமலை ஐயப்பனும் பால ஐயனாரும் ஒன்றுதான். அதாவது மனைவிகள் இல்லாம தனித்து இருக்கக்கூடிய பால ஐயனாரும் ஒன்றுதான். ஐயப்பன் காட்டுல மனித குழந்தையா அவதரித்து மன்னனால் வளர்க்கப்பட்டவர் அப்படின்னும், ஐயனார் குளக்கரையில தெய்வமாகவே அவதரித்தார் அப்படின்னு உட்கார்ந்துருக்க பொசிஷனும் டிஃபரன்ஸா இருக்குது. கையில ஐயனார் வாழை ஏந்தியபடி இருக்கிறாரு அப்படின்னு வித்தியாசங்கள் நிறையவே சொன்னாலும் தர்மசாஸ்தான் அழைக்கப்படுற 2 பேருக்குமே பெற்றோர்கள் விஷ்ணுவோட மோகினி அவதாரமும் சிவபெருமானும் தான். மகிஷாசுரனின் தங்கையான மகிஷி பிரம்மா கிட்ட கேட்ட வரத்னாலதான் ஐயப்பன் விஷ்ணுவோட மோகினி அவதாரத்துக்கும் சிவபெருமானுக்கும் மனித குழந்தையாக அவதரித்து காட்டுல அரசனால் கண்டெடுக்கப்பட்டு அரசனால் வளர்க்கப்பட்டார். புராணத்தின்படி பிரம்மச்சாரியான ஐயப்பன் சபரிமலை மேல ஜோதியாகி இறைவனானாரு. சாஸ்தாவான ஐயப்பனை அங்க மட்டுமல்லாம பல இடங்கள்ல வழிபட ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறம் நிறைய கோயில்களும் எழுப்பப்பட்டிருக்குது. தெய்வமான ஐயப்பன் பக்தர்களுக்காக பூலோகத்துக்கு பல தடவை அவர்களுக்கு நற்செயல்கள் செய்வதுண்டு. அப்படி தெய்வமாக இறங்கி நம்மளை காக்க வந்த சாஸ்தாவை தான் தமிழ்நாடுல கிராமப்புறங்கள்ல ஐயனாரா வழிபடுறாங்க. அதுக்கப்புறம் ஐயனாருக்குன்னு நிறைய கோயில்களும் எழுப்பப்பட்டிருக்குது. அரசர்களோட ஆட்சி காலத்துல அவங்க போர் புரிய போறாங்க அப்படின்னா அந்த நாட்டோட மண் எடுத்து ஐயனார் முன்னாடி வச்சுட்டு என்னோட மண்ணையும் நாட்டு மக்களையும் காப்பாத்துன்னு சொல்லிட்டு போர் புரிய போவாங்களாம். போர் புரிஞ்சிட்டு வெற்றி பெற்றுட்டு வர்றதுக்கு அப்புறம் அவங்க ஐயனாருக்குன்னு சக்கரை பொங்கலிட்டு வழிபடுவாங்களாம். அதே வழக்கத்தை தான் இன்றளவும் தமிழ்நாட்டுல கிராமப்புறங்கள்ல ஐயனாருக்கு பக்தர்கள் செஞ்சு வழிபடுறாங்க. தெய்வமாகிய சாஸ்தா பக்தர்களுக்காக பூலோகத்துக்கு வர நேரத்துலதான் பூர்ணகலா புஷ்கலை திருமணம் செய்திருக்காங்க. முருகனுக்கு எப்படி 6 படை வீடுகள் இருக்குதோ அதே மாதிரியே ஐயப்பனுக்கும் 6 படை வீடுகள் இருக்குது. சபரிமலை, ஆரியக்காவு, அச்சன் கோவில், குளத்துப்புழா, எரிமேலி, பந்தளம் அப்படிங்கிற 6 படை வீடுகள் இருக்குது. அதுல அச்சன் கோவில் அப்படிங்கிற படை வீடுல தான் சாஸ்தாவாகிய ஐயப்பன் தன்னோட மனைவிகளான பூர்ணகலா புஷ்கலையோடு அருள்பாலிக்கிறாங்க. அந்த சாஸ்தாவை கல்யாண சாஸ்தானும் பக்தரா அழைக்கிறாங்க. அதே மாதிரிதான் தமிழ்நாட்டுல சில கிராமங்கள்ல சாஸ்தாவாகிய ஐயனார் தன்னோட மனைவிகளான பூர்ணகலா புஷ்கலையோடு அருள்பாலிக்கிறாங்க. அதனால இந்த கோயில இருக்கக்கூடிய சாஸ்தாவை கல்யாண சாஸ்தானே அழைக்கலாம். சாஸ்தாவோட காவலனான கருப்பு சாமிக்குன்னு தனி சன்னதி கர்ப்ப கிரகத்துக்கு வெளியே எழுப்பியிருக்காங்க. சாஸ்தாவாகிய ஐயப்பனும் ஐயனாரும் ஒருவரே. நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத கண்டிப்பா கமெண்ட்ல தெரிவிங்க. கோயிலுக்குள்ள கர்ப்ப கிரகத்தோட வெளி பிரகாரத்துல சூரிய பகவான், சேரமான், சுந்தரர், சப்த கன்னிமார்கள், விநாயகர், முருகன், வள்ளி தேவியானியோடும் நாகர் சிலைகளும் அமைக்கப்பட்டிருக்கு. இதற்காக இந்த கோயில்ல இருக்கக்கூடிய ஐயனார் கையில் வாளி ஏந்தாம ஓலைச்சுவடியை வைத்தபடியும் எதற்காக அரங்கேற்ற ஐயனார்னு பேர் வந்தது அப்படிங்கிறதுக்கு ஒரு புராண கதையோட தொடர்புபடுத்தி சொல்லலாம். நாட்கள்ல சேர நாட்டு திருவஞ்சிக்குளம் மன்னன் சேரமான் அப்படிங்கிறவங்க சிவபெருமான் மேல தீராத அன்பு கொண்டவங்களாவும் சிவபெருமானோட தோழராகவும் இருந்திருக்காங்க. 4 ஒருவரா அழைக்கப்பட சுந்தரரோட சிஷ்யனாவும் இருந்திருக்காங்க. அவர் சிவபெருமான் மேல கொண்ட அன்பினால
தன்னை வந்து காதலனாகவும் சிவபெருமான வந்து காதலியாகவும் நினைச்சு திருக்கைலாய ஞான உலா அப்படிங்கிற பாடலை ஏற்றி தன்னோட ஆசானான சுந்தரர்கிட்ட வந்து தெரிவிச்சிருக்காங்க. சுந்தரர் இதை வந்து கைலாயத்துலதான் நம்ம அரங்கேற்றணும் அப்படின்னு முடிவு செஞ்சு சேரமான வந்து வெள்ள குதிரையிலையும் அவர் வந்து சுந்தரர் வந்து ஐராவத யானையிலையும் கைலாயத்துக்கு வந்து புறப்படுறாங்க. அங்க சிவபெருமான் முன்னாடி இந்த பாடலை வந்து அரங்கேற்றும் போது சுந்தரனோட வேண்டுகோளுக்கு இணங்க பூலோகத்துல கைலாயத்துக்கு இணையான திருப்பட்டூர் என்னும் ஊர்ல வந்து இந்த பாடலை அரங்கேற்றணும் அப்படின்னு தனக்கு பக்கத்துல இருந்த மாசாத்தனார் என்னும் திருநாமம் கொண்ட சாஸ்தாவாகிய ஐயப்பன் ஐயனாரிடம் வந்து தெரிவிச்சிருக்காங்க. அந்த நூற்சுவடிய சிவபெருமான்கிட்ட இருந்து சாஸ்தா வாங்கிடுறாரு. மூவருமா சேர்ந்து திருப்பட்டூருக்கு வந்துடுறாங்க. யாரெல்லாம்னா மாசாத்தனார்னு அழைக்கப்படுற சாஸ்தாவாகிய ஐயனார் ஐயப்பன், சுந்தரர், சேரமான், இவங்க 3 பேருமே திருப்பட்டூர் வந்துடுறாங்க. உலகம் வந்ததுக்கு அப்புறம் மாசாத்தனார் அந்த பாடலை அரங்கேற்றி பூர்ணகலா புஷ்பகலாவோடு நமக்கு அருள் பாலிக்கிறார். இந்த கதையோடு தொடர்புடைய சேரமான், சுந்தரர் 2 பேரோட சின்ன சன்னதிகள் வந்து கோயிலுக்குள்ள இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு நிச்சயமா பயனுள்ளதா இருக்கும். உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக், சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இன்னொரு வீடியோல சந்திக்கலாம். நன்றி.